சென்னை மாநகராட்சி கோட்டூர்புரம் சித்ரா நகர் குடியிருப்பு பகுதியில் மின்பெட்டிகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. மேலும் வீடுகளும் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களோடு நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 13 கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய சித்ரா நகர் இந்த குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் 183 குடியிருப்புகள் இருக்குது. இங்கே பல வீடுகள் சிதிலமடைஞ்சு காணப்படுகிறது. இது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களிடம் நாம் ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். இந்த பகுதி மக்களுக்கு மாற்று வீடு தரணுன்ட்டு. அது வரைக்குமாக தற்காலிக ஏற்பாடு செய்யணும். இங்கே நிறைய வீடுகளில் அந்த செவரெல்லாம் இடிஞ்சு ஒழுகக்கூடிய சூழல் இருக்குது. வயசான பாட்டி நம்மளுக்கு அவன்கிட்ட வணக்கம். உங்களுக்கு நாங்கள் கடைசி தடவை வந்தப்போ சொல்லிட்டு இருந்தோம், இந்த வீடு அமைச்சர் என்ன சொன்னாங்க, கொடுக்குறேன்ட்டாங்களா? கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. சரி, இப்போ அந்த உலகத்தில் என்ன பண்ணாங்க? மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, பொறுத்துக்கங்க, உங்களுக்கு வீடு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மந்திரியே சொல்லிட்டாரு. நம்ம செய்தி எடுத்து போட்டோம், நம்ம சொன்னாங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஏன் இதெல்லாம் இந்த இபி எல்லாம் ஏன் அப்படி இருக்குது? அவங்க அப்படி வச்சிருக்காங்க. நம்ம இன்னும் அவங்க அதை சீர் பண்ணலை. கொள்ளனால அந்த மலைக்கு இதுவும் அப்படி இருக்கு. இங்க மழை தண்ணி எல்லாம் ரொம்ப வந்துச்சுல்ல? ரொம்ப முன்னாடி தண்ணி மயம்தான். சரி, இப்போ உங்களுக்கு மறுபடியும் சரி பண்ணி கொடுத்தாங்களே, மறுபடியும் எல்லாமே உடஞ்சி கிடக்குது. அதுதான் அது கட்டடம் சரியில்லை, கம்பியே இத்து போச்சு. அதனால தானே ஒழுகுது. இப்போ பூசு வீடெல்லாம் ஒழுகிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ தர்றேன். சரி, இப்போ அவங்க எப்போ உங்களுக்கு தர்றேன்னு இருக்கிறாங்க? அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன அங்கே லேட் ஆச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? மாற்றி ஏற்பாடு கூட பண்ணலையா? இப்போ உங்களுக்கு விழுந்துட்டு இருக்குதுன்றீங்க திடீர்னு. அது என்ன, அவங்க என்ன கொடுக்குறவர் கொடுத்துருவாங்க. இப்போ முதல்ல நம்ம கோரிக்கை வச்சு அது வந்துருச்சு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். புண்ணியவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மக்களை பாதுகாத்து நல்லபடியாக கொடுக்குறோம்னு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்கான். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு, பொறுத்துக்கங்க, தர்றோம்னு சொல்லிட்டாங்க. இது உங்களுக்கு அது வரைக்கும் இது சரி பண்ணணும். இந்த இபியை கரண்ட் பிள்ளைங்க எல்லாமே இங்கே குழந்தைகளை விளையாண்டுருப்பாங்களா? அதை அவங்க பண்ணணும். நீங்கள் சொல்லி பண்ண சொல்லுங்க. நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. பொதுவாக இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவங்க மக்கள் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம கோரிக்கை வச்சுருந்தாங்க. நம்ம அமைச்சர்கிட்ட சொல்லியிருந்தோம். இப்போ தற்காலிகமாக இவங்களுக்கு அந்த வீடு ஒதுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீடு ஒதுக்க பிறகு இவர்களுக்கு வீடு ஒதுக்காக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய அந்த மின்சார அந்த பெட்டியை சரி செய்யணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய இடங்கள் இந்த குழந்தைகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடம்னால அந்த மின்சார அந்த பெட்டியுடைய பாதுகாப்பு இருக்கணும். உயரெல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கு சரி செய்ய வேண்டும். உடனடியாகவே இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் இதை கவனத்தில் கொண்டு, ஏன்னா இந்த மழை காலத்தில் ரொம்ப தண்ணி இருந்தப்பவே பிரச்சனை இருந்தது. இருந்தாலும் அடுத்த மழைக்கு முன்பாகவே அதை சரி செய்ய வேண்டும் தான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்படி கலையுடன் அன்பழகன்.